Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம். உதகை, குன்னூர், கூடலூர் தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் திமுகவினர் திருட்டுத்தனமாக வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக வாக்குச்சாவடி முகர்கள், கிளை செயலாளர்கள் மிகுந்த கவனத்துடன் பணியாற்றி தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என உதகையில் நடைபெற்ற BLO 2 முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அறிவுரை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2 நாள் அரசுமுறை பயணமாக டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்ய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் புதின் பிரதமர் மோடியுடன் பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய துறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல். டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர். மொத்தம் 19 நாட்கள் நடைபெறும் இந்த தொடரில் 15 அமர்வுகள் நடத்த திட்டம். ஆஸ்திரேலிய நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஜப்பானை பின்னுக்கு தள்ளி ஆசியாவின் 3வது சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்த இந்தியா சீரிய பொருளாதார வளர்ச்சி, ராணுவ பலம் மற்றும் சர்வதேச செல்வாக்கு உள்ளிட்டவை காரணமாக உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளதாக அறிவிப்பு. நாளை மாலை 5:30 மணியளவில் சென்னையை நெருங்க இருக்கும் டிட்வா புயல் நாளை காலை 65 கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை 55 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் சென்னையை நெருங்கும் என தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டு உள்ள டிட்வா புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. புதுச்சேரியில் இருந்து 330 கிலோமீட்டர் மற்றும் சென்னையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டிட்வா புயல் காரணமாக இன்று மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை. வானிலை மையம் அறிவிப்பு. டிட்வா புயல் காரணமாக இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. வானிலை மையம் அறிவிப்பு. டிட்வா புயலின் எதிரொலியாக கடலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதிகளில் சீற்றத்துடன் காணப்படும் கடல் பகுதி. கடும் சூறைக்காற்று மற்றும் கிராமங்களுக்குள் கடல் நீர் புகுந்ததால் விடியா அரசு எந்த உதவியும் செய்யாததால் செய்வதறியாது திகைத்து நிற்கும் பொதுமக்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டு உள்ள டிட்வா புயலால் சென்னை, நாகை, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டிட்வா புயல் எதிரொலி மற்றும் மோசமான வானிலை காரணமாக சென்னை, பெங்களூரு மற்றும் ஐதராபாத்தில் இருந்து மதுரைக்கு இயக்கப்படும் 11 சிறிய விமானங்கள் மற்றும் ஒரு பெரிய விமானம் என 12 விமானங்கள் ரத்து. விமானங்கள் ரத்து குறித்து பயணிகளுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பியுள்ளதாக விமான நிறுவனங்கள் தகவல். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை பட்டரவாக்கம் ரயில் நிலையம் அருகே 12 கிலோ கஞ்சாவுடன் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த நபர் சிக்கினார். தமிழகம் முழுவதும் தங்கு தடையின்றி போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்ததுதான் துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வரின் சாதனை என பொதுமக்கள் சாடல். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள
நோனாங்குப்பம் ஆற்றங்கரை பகுதியில் சுமார் 2.5 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த ரவுடிகள் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். மின் மிகை பகுதி போல் கஞ்சா மிகை பகுதியாக புதுச்சேரி மாறியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தந்தையிடம் போதையில் தகராறு செய்த ஆட்டோ ஓட்டுநரை கல்லால் தாக்கி கொலை செய்த மகன்கள் 2 சிக்கினர். தமிழக இளைஞர்களை போதையில் தள்ளியுள்ள ஸ்டாலின் அரசால் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்து பல குடும்பங்கள் சீரழியும் அவலம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள பழங்கோட்டை காமாட்சிகுளம் மண் பாதையில் நடைபயிற்சி மேற்கொண்ட சுந்தரகுமார் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் விளம்பர ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலைகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இன்ஸ்டாகிராம் மூலம் கொடைக்கானல் சிறுமியுடன் பழகி அவரை திருமணம் செய்து வாழ்க்கையை சீரழித்த சென்னை இளைஞர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சிகள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பெண் பிள்ளைகளை பெற்றோர் அச்சத்துடன் வாழும் அவலம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஜிம் மாஸ்டர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காணாமல் திறனற்ற ஸ்டாலின் அரசும் ஏவல் துறையினரும் திராணியற்றி போனதாக பொதுமக்கள் கடும் காட்டம். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 13 வீடுகளின் பூட்டை உடைத்து 56 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அடுக்குமாடி குடியிருப்பில் புகுந்து கொள்ளையர்கள் தங்களது கைவரிசையை காட்டியிருக்கும் நிலையில் ஸ்டாலினின் ஏவல் துறை மீது கொள்ளையர்களுக்கு துளியும் பயமில்லை என மக்கள் ஆதங்கம். கோவையில் 56 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்ற பின் 3 வடமாநிலத்தவர்களின் காலில் சுட்டு பிடித்ததாக நாடகமாடும் ஸ்டாலினின் ஏவல் துறை. கஞ்சா விற்பவர் திருட்டு வழக்கில் சிக்கியவர்கள் மீது காலில் சுட்டு பிடித்ததாக காவல்துறை நாடகமாடி வரும் நிலையில் பெரிய குற்றவாளிகள் தலைமறைவாகி உள்ளனர் எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திமுக சார்பில் வேட்டி சேலை வழங்குவதாக அழைத்து வரப்பட்டு விடியாத அரசின் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனின் மகன் வருகைக்காக 2 மணி நேரமாக காக்க வைக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள். ஏற்கனவே திமுக அரசு உணவு வழங்குவதாக கூறி மணிக்கணக்கில் பசியோடு கையேந்த வைக்கும் நிலையில் அமைச்சர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் தங்களை மேலும் அவமதிப்பதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் தூய்மை பணியாளர்களின் பெயரை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் முறைகேடாக ஊதியம் பெற்றதாக குற்றச்சாட்டு. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் முறையாக பணிக்கு வருவதில்லை என வந்த தொடர் புகாரை அடுத்து கண் துடைப்புக்காக விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தலைநகர் சென்னையிலேயே இப்படி என்றால் ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரம் எப்படி இருக்கும் என்றும் மக்கள் கேள்வி. கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தமிழ் மொழி தகுதித்தாளில் 85,000 பேர் தோல்வி அடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். 2,20,000க்கும் மேற்பட்டோர் எழுதிய தேர்வில் 85,000 பேர் தமிழ் மொழியில் தோல்வி அடைந்துள்ள நிலையில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று விளம்பரம் செய்ததெல்லாம் பொய்யா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. மே மாதத்தில் இருந்து புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாததால் 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தவிப்பு. நிர்வாக காரணம் என கூறி தாமதமாக்கும் ஸ்டாலின் அரசு
மாதம் 1000 ரூபாய் பெறும் பயனாளர்களை குறைக்கவே உள் அழுத்தம் கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டால் கடும் கோபத்தில் பெண்கள். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முறையான வடிகால் அமைப்புகளை ஏற்படுத்தாததால் வீடுகளை சூழ்ந்துள்ள மழை வெள்ளம். ஃபெயிலியர் மாடல் திமுக அரசின் மெத்தனத்தால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். நோய் தாக்குதல் காரணமாக புவிசார் குறியீடு பெற்ற சோழவந்தான் வெற்றிலை சாகுபடி நலிந்து தினசரி 10 டன் என்ற அளவில் இருந்த உற்பத்தி தற்போது 300 முதல் 500 கிலோ என குறைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை. விடியாத திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளான வெற்றிலை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும், மானியம் மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை உடனடியாக நிறைவேற்ற விவசாயிகள் வலியுறுத்தல். இயற்கையில் மண் வளம் இல்லை, அதுபோக ரசாயனங்கள் உள்ள பூந்தது ஒரு காரணம். பல்வேறு நோய்கள் இதை பல்வேறு ஆராய்ச்சி மையங்கள் இதை நாங்கள் எடுத்து கொண்டு போய் ரிசர்ச் பண்ணி கொண்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரோம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனால் இது வரைக்கும் வரல. அரசுடைய கவனத்துக்கு இதை பல்வேறு முறைகள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அரசும் இது சம்பந்தமா இது வரைக்கும் எந்த கவனமும் எடுத்துக்கலாம். ஆகையினால் இந்த விவசாயிகள்லாம் எதிர்காலத்தில் வாழ்வாதாரம் என்ன நிலை அப்படிங்கிறது புரியாத ஒரு புதிரான நிலையில வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவில் பெய்து வந்த தொடர் மழையால் 6000 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் வடியாததால் தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்த விவசாயிகள் விடியா அரசு தங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டத்தில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மருதவனம், மாங்குடி, குளமாணிக்கம், எடையூர், உதயமார்த்தாண்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த 10,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நாசம். கடந்த வாரம் பெய்த மழை நீர் வடியாத நிலையில் தற்போது பெய்யும் மழையால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் தொடர்ந்து பெய்யும் மழை காரணமாக பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த இளம் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவிட்ட நிலையில் பயிர்கள் அனைத்தும் அழுகிவிட்டதால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் தோணித்துறை கிராமத்தில் கடல் நீர் புகுந்ததால் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கிராமத்தை விட்டு வெளியேற்றம். டிட்வா புயலின் எதிரொலியாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதோடு சூறைக்காற்றும் வீசுவதால் அச்சத்தின் உச்சத்தில் கடலோர மக்கள். டிட்வா புயல் எதிரொலியாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாலும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு. இதே மாதிரி எல்லார் வீட்லையும் சின்ன பிள்ளைங்க காசுல பெரிய வீடு கட்டி லாரியாக போயிட்டாங்க. நாங்கள் காலத்துக்கு இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி வீடியோக்கு நாங்கள் வீடியோக்கு நான் பேசிட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய மாட்டேங்குது. என்ன முடிவுக்கு எங்களுக்கு கடைசிக்கு தெரியவும் இல்லை. டிட்வா புயலின் விளைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அரியமான் கடற்கரையின் பெரும்பகுதி சாம்பல் நிறமாகவும் நுழைவுப் பகுதி கருப்பு நிறமாகவும் மாறியுள்ளதால் அசாதாரண சூழல். வானிலை மோசமடைந்துள்ள நிலையில் அரியமான் கடற்கரைக்கு செல்ல ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் தாமதமாகவே தடை விதித்ததாகவும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் உள்ள KVK சாமிநகர் பகுதியை மழைநீர் வெள்ளம் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. பேரிடர் காலங்களில் கூட மக்களை சேதங்களில் இருந்து பாதுகாக்க இயலாத விடியாத ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. வெள்ளம் வர்ற நேரம்லாம் எல்லாரும் வந்து பார்க்காங்க, ஆனால் எதுவுமே செய்கிறது கிடையாது. தண்ணி போகிற வழியே எங்களுக்கு கிடையாது. முந்தி காடாக இருந்துச்சு, இப்போ நிறைய வீடு வந்துட்டு, அதனால் தண்ணி போகிற வழியே கிடையாது. 10 நாளுக்கு மேலே ஆயிடுது. ஒரு கடைக்கு போக முடியல, சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். வந்து பார்க்காங்க, ஆனால் அதுக்குள்ளே எதுவுமே ஒன்றும் செய்ய மாட்டேங்காங்க. ஒரு மோட்ரு வச்சு அந்த தண்ணி போகிற வழியை பார்த்து அதுக்கு தண்ணி அடிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு இதுவும்
ராமேஸ்வரத்தில் தொடர்ந்து பெய்து வந்த மழையால் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கிய நிலையில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியாத ஸ்டாலின் அரசு தங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்காததால் செல்ல பிராணிகளுடன் முழங்கால் அளவு நீரில் வீட்டை விட்டு வெளியேறிய குடியிருப்பு வாசிகள். சூழ்நிலை ரொம்ப பாதிப்பான நிலைமையா இருக்கு. மக்கள்லாம் வெளியில வர முடியல. வீடுகள்லாம் தண்ணி புந்து ரொம்ப மக்கள் அவதிப்படுறாங்க. இந்த ட்ரைனேஜ் தண்ணிலாம் வீட்டுக்குள்ள இதாகுது. பாம்பு பூச்சிகள்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த பூச்சி பாம்பு இதெல்லாம் வர்றதுனால ரொம்ப பயமா அச்சுறுத்தலா இருக்கு. தொடர் கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை பகுதியில் உள்ள 50 ஏக்கர் அளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கி சேதம். உப்பளத்தில் மழைநீர் தேங்காமலும் அவ்வாறு மழைநீர் தேங்கினாலும் அதை அகற்ற முன்னேற்பாடுகளை செய்யாத அலட்சிய மாடல் ஸ்டாலின் அரசு பாதிப்புகளை முறையாக கணக்கிட்டு இழப்பீடாவது வழங்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள மாப்பிள்ளையூரணி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இன்னலுக்கு ஆளாகியுள்ள பொதுமக்கள். கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் அலட்சியமாக உள்ள ஸ்டாலின் அரசால் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தேனி மாவட்டம் கம்பத்தில் தனியார் நிறுவனம் சாலையோரத்தில் தோண்டப்பட்டிருந்த குழியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் விழுந்து படுகாயம் அடைந்த நிலையில் முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆங்காங்கே குழிகள் தோண்டப்பட்டுள்ளதை துளியும் கண்டுகொள்ளாத விடியா ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். சென்னையில் இருந்து தென் மாவட்டத்தை நோக்கி சென்ற வேன் செங்கல்பட்டு மாவட்டம் இருங்குன்றம் பள்ளி பகுதியில் சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்து. திறனற்ற திமுக அரசின் போக்குவரத்து காவலர்கள் உடனடியாக வேனை அகற்றாததால் 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் வாகன ஓட்டிகளும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறிய அவலம். கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. இன்று நடைபெறவிருந்த இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு பருவத் தேர்வுகளை கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. ரயில்வேயில் முதல் முறையாக ஏசி வசதி இல்லாத ஸ்லீப்பர் பெட்டி பயணிக்கும் ஜனவரி 1 முதல் படுக்கை விரிப்பு வசதி வழங்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக நீலகிரி, மங்களூரு, மன்னார்குடி, திருச்செந்தூர், பாலக்காடு, சிலம்பு, நாகர்கோவில், ஆலப்புழா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட 10 ரயில்களில் இந்த வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல். தென்காசி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக வரத்து குறைந்ததால் சங்கரன் கோவில் மலர் சந்தைகளில் பூக்களின் விலை புதிய உச்சத்தை தொட்டு 1 கிலோ மல்லிகை 7500 ரூபாய்க்கு விற்பனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை காரணமாக வரத்து குறைந்ததால் நிலக்கோட்டை மலர் சந்தையில் மல்லிகை பூவின் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்து 1 கிலோ மல்லி 5000க்கு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம் பகுதியில் அமைச்சர்கள் பங்கேற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றோருக்கு பணப்பட்டுவாடா நடைபெற்ற வீடியோ காட்சிகள் வெளியீடு. அழைப்பு விடுத்தாலே அலைக்கடல் போல் திரளும் அதிமுக தொண்டர்களை போல் அல்லாமல் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டங்களுக்கு கூட பணம் கொடுத்து மக்களை கூட்டும் நிலையில் உள்ள திமுகவினர் வெட்கி தலைகுனிய வேண்டும் என பொதுமக்கள் விமர்சனம். நண்பர் ஷியாம் பிரசாத் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மாவட்டத்துடைய அவை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 95,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை மீண்டும் 95,000 ரூபாயை எட்டியதால் நகை பிரியர்கள் கவலை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற இருந்த கிராம உதவியாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு முன்னறிவிப்பு ஏதுமின்றி ஒத்திவைக்கப்படுவதாக தேர்வு நாளன்று அறிவிக்கப்பட்டதால் விண்ணப்பதாரர்கள் அதிர்ச்சி.
எந்தவித முறையான திட்டமிடலும் இன்றி நிர்வாக குறைபாடுகளின் மொத்த உருவமாக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு திகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. டிட்வா புயல் தாக்கத்தினால் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருந்த எழுத்து மற்றும் செய்முறை தேர்வுகள் ஒத்திவைப்பு. புதிய தேர்வு தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் தங்கத்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்த காமாட்சி அம்மன். சிவப்பு நிற பட்டாடையில் பல வண்ண மலர் அலங்காரத்தில் பவனி வந்த அம்மனை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 5ஆம் நாளில் வெள்ளி வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்த பஞ்சமூர்த்திகள். ராஜ அலங்காரத்தில் பவனி வந்த பஞ்சமூர்த்திகளை தரிசிக்க திரண்ட பக்தர் வெள்ளம். செக் பவுன்ஸ் தொடர்பான வழக்குகளை புகார் அளித்தவரின் வங்கிக் கிளை அமைந்துள்ள நீதிமன்ற அதிகார வரம்புக்குள் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். செக் பவுன்ஸ் வழக்குகள் எவ்வாறு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவுக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்றை வாங்குமாறு அனுப்பப்பட்ட மெயிலில் போட்டி நிறுவனத்தின் பெயரையும் விலையையும் கசியவிட்ட AI தொழில்நுட்பம் பிறகு தாமாக மன்னிப்பு கோரிய நிகழ்வு. சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த விவகாரம் AI தொழில்நுட்பத்தின் ஆபத்து குறித்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உற்பத்தி துறையில் உற்பத்தி அதிகரிப்பு, GST வரி குறைப்பு, நுகர்வு அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 8.2% அதிகரிப்பு. இது கடந்த 6 காலாண்டுகளில் அதிகபட்ச வளர்ச்சி என தேசிய புள்ளியியல் அலுவலகம் தகவல். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை கடற்கரை சாலை மற்றும் ஹாஜி அலி பகுதியில் மூடுபனியில் வெளிப்பட்ட மாசடைந்த காற்றின் தரம். வாகன புகை மற்றும் அதிகளவு கட்டுமானங்களால் காற்றின் தரம் மோசமான நிலையை அடைந்து மும்பையில் ஆரோக்கியமற்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளது அம்பலம். சபரிமலை சீசனை முன்னிட்டு இன்று முதல் பம்பை தென்காசி இடையே சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தென்காசியிலிருந்து இரவு 7 மணிக்கும் பம்பையிலிருந்து காலை 9 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கேரள அரசு போக்குவரத்து கழகம் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் விமானங்களில் இருமுடி பைகளை கொண்டு செல்ல மத்திய அரசு சிறப்பு அனுமதி. பக்தர்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் தேவையான அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளும் பின்பற்றப்படும் என்றும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளில் சிக்கி சுமார் 100 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல். மொத்தமுள்ள 25 மாவட்டங்களுள் 20 மாவட்டங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் சுமார் 2 லட்சம் மக்கள் நேரடி பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளதாகவும் இலங்கை அரசு அறிவிப்பு. சர்வதேச கடல்சார் அமைப்பின் கவுன்சிலுக்கு இந்தியா மீண்டும் தேர்வு. மொத்தமுள்ள 169 வாக்குகளில் 154 வாக்குகள் இந்தியாவிற்கு ஆதரவாக கிடைத்ததை அடுத்து கடல்சார் அமைப்பின் கவுன்சிலுக்கு இந்தியா தேர்வு. இந்தோனேஷியாவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 174ஆக அதிகரிப்பு. 80 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியில் அந்நாட்டு ராணுவம் தீவிரம்.